ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க. என் மனசுல தோணுறதை நான் பேசுறேன். இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. நம்ம இன்னும் நிறைய வேலை செய்யணும். விஜயனாவுக்காக இறங்கி நம்ம இன்னும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கிற சப்போர்ட் மக்கள்கிட்ட நிறைய நமக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு. மக்கள் ஆர்வமா இருக்காங்க, ஆட்சி மாற்றம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவுல சோசியல் மீடியால அவதூறு பரப்புறதுக்கு சில ஜென்மங்கள் வந்திருக்காங்கல்ல, சாட்டை, ஜூலி, சேவுகரா, இப்ப புதுசா ஒரு ஜென்மம் வந்து கிளம்பி இருக்கு, நாச்சியார். இந்த மாதிரி வந்துட்டு புதுசா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க விஜயனா பத்தி அவதூறு பரப்புறதுக்கு. அது மட்டும் இல்லாம அவர் கூட நடிச்சவங்களே வந்துட்டு அவர் பத்தி அவதூறு பரப்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். இனிமேல் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவங்களுக்குலாம் வந்துட்டு பேசணும், ரிப்ளை வீடியோ கொடுத்தோம். இதனால அவங்களுக்கு தான் ரீச். எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம பேசுறதுனால அவங்களுக்கு தான் ரீச். இது எனக்கு முன்னாடியும் தெரியும். அப்ப நம்ம பேசணும். ஆனா இப்ப வந்து நம்மளுக்கு அதுக்கான டைம் இல்ல. இப்ப ஒரு மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. நம்ம எலெக்ஷனுக்கான வேலையை நம்ம பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். எனக்கு இதுதான் கரெக்டா படுது. இவங்க பேசுறதை நம்ம கண்டுக்க வேணாம். இவங்க பணம் வாங்கிட்டு விஜயண்ணா பத்தி அவதூறு பேசுறாங்க. நம்ம விஜயண்ணாவோட அன்புக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வந்தே ஆகணும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மெயினான விஷயம் அதுதான். இந்த மாதிரி ஆளுகளை நம்ம பேச வேண்டாம். இனிமேல் ஒரு மாசம் தாங்க இருக்கு. ஒரு மாசம் மட்டும்தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. கண்டிப்பா மாற்றம் வரணும். மக்கள் தயவு செஞ்சு வந்துட்டு ஒரே ஒரு டைம் ஒரு மாற்றம் கொடுங்க. விஜயண்ணாவுக்கு ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்க. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கிற அநியாயங்களை பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நேத்து வரைக்கும் வந்துட்டு பாலியல் கொலைன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்க்கவே முடியல. தொடர்ந்து இதே நியூஸ் தான். எப்பதாங்க இதெல்லாம் மாறும்? ஆட்சி மாற்றம் வரட்டுங்க. புதுசா ஆட்சி வந்தாவது மாறும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் இந்த அளவுக்கு வந்துட்டு அரசியலை பத்தி நான் பேசுறேன். எனக்கு 2 மாசம் வரைக்கும் எனக்கு அரசியல் என்னன்னு கூட தெரியாது. இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளவு நடக்குதா தமிழகத்துல, இவ்வளவு அநியாயங்கள் நடக்குதுன்னு எனக்கு அவ்வளவு கோவம் இருக்குது. எனக்கு நிறைய பேர் வந்து உறுப்பினர் கார்டு எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் கார்டுக்கு எல்லா மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் தொண்டர்களுக்கும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு நான் டெய்லி வந்துட்டு போங்க, கேன்வாசிங் போங்க, உறுப்பினர் கார்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுங்க. நீங்க களத்துல இறங்கி நீங்க வேலை செய்யற மாதிரி நாங்க சோசியல் மீடியால நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா 2026 தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. போதுங்க, 2 கட்சிக்கு மட்டுமே ஓட்டு போட்டு எல்லாமே பண்ண வரைக்கும் போதும். ஒரு டைம் விஜயனாவுக்கு வாய்ப்பு கொடுப்போம். தயவு செஞ்சு இந்த ஒரு டைம் வந்துட்டு விஜயனாவுக்கு வாய்ப்பு கொடுங்க. வயசானவங்க கிட்ட போய் பேசுங்க. அவங்களுக்கு வந்துட்டு புரியாம இருக்கு, சின்ன என்னன்னு தெரியாம இருக்கு. விஜயனாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்களுக்கு சின்ன தெரியாம இருக்கு. தயவு செஞ்சு போய் நேரில் பேசுங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரி ஆளுகளை நம்ம பேசிக்க வேண்டாம். நம்ம எலெக்ஷனுக்கான வேலையை பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாம இருக்கிறவங்க தயவு செஞ்சு போய் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுங்க. புதுசா ஓட்டு போடுறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க, அதுக்கு உங்க கையில ஓட்டர் ஐடி இருக்கணும். 26ஆம் தேதிக்குள்ள போய் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. மக்கள் ஓட்டு போட போய் தான் இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இருக்காங்க. இதே மக்கள் நம்ம மாத்தி அமைக்கணும் ஆட்சியை, அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. நான் சொன்னது கரெக்டா தப்பான கமெண்ட்ல சொல்லுங்க. என் மனசுல பட்டது நான் சொல்லியிருக்கேன். இனிமேல் யாருக்கும் நான் பதில் கொடுக்க வேணாம். இந்த மாதிரி அவதூறு பேசுற நாய்களை நம்ம கண்டுக்க வேணாம் நான் நினைக்கிறேன். சரியா தப்பான்னு சொல்லுங்க.